கொஷின் பாருங்கள். சோகன் ராஜுவிடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தர் சோகன், இன்னொருத்தர் ராஜு. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பசங்க அப்படின்னா பாக்ஸ் போடுங்க, பொண்ணுங்கன்னா சர்க்கிள் போடுங்க. இந்த மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் ஆஃப் சம்ம சால்வ் பண்ணது ரொம்ப ஈஸி. 2 பேருமே பசங்க அப்படிங்கிறனால 2 பேருக்குமே பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ சோகன் ராஜுக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நேற்று நான் உன் அம்மாவின், அதாவது ராஜுவோட அம்மாங்கிற போது பெண் தான், ஸோ சர்க்கிள் போட்டுக்கணும், எம்னு வச்சுக்கிறேன். ஓகே, அம்மாவின் அப்பா, அதாவது அம்மாவோட அப்பா, சொல்லப்போனால் ராஜுவோட தாத்தா, அப்போ அம்மாவுக்கு மேலே போடணும். தாத்தாங்கிற போது பையன்தான், அப்போ பாக்ஸ் போட்டு ஜின்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தாத்தாவின் ஒரே பேத்தியா, அதாவது ராஜுவோட அம்மாவோட அப்பாவோட பேத்தி, அதாவது சொல்லப்போனால் ராஜுவோட தங்கச்சி இல்லையா, ஸோ சிஸ்டர். அப்போ டேரெக்டாக ஒரு அம்புக்குறிமையை போட்டு சிஸ்டர், பேத்திங்கிறனால பொண்ணு, வட்டம் போட்டு எஸ் போட்டுக்கிட்டேன். இந்த ரொம்ப முக்கியமான லைனு. ராஜு தனது பெற்றோருக்கு ஒரே குழந்தை, அதாவது ராஜுவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அவங்க தாத்தாவுக்கு, அதாவது ராஜுவோட தாத்தாவுக்கு ஒரே பொண்ணு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜுவோட தாத்தாவோட பேத்தி தான் யார், நம்ம எஸ்ன்னு வச்சோம், சுனிதான்னு வச்சோம் இல்லையா. இப்போ ஒரு வேளை ஒரே பொண்ணாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இன்னொரு பையன் இருந்திருந்தா என்ன ஆயிரும், மருமகங்கிற உறவு வரும். இப்போ ஒரே பொண்ணுங்கும்போது கண்டிப்பாக சுனிதா ராஜுவோட தங்கச்சியாக தான் இருக்க முடியும். சரிங்களா, அந்த லாஜிக்காக தான் அந்த லைனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மறுபடியும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரிங்களா, சகோதரி அப்படிங்கிறது தான் ஆன்சர்.